தர்பார் அண்ணாத்த இந்த 2 படங்களோட தோல்வியால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது. இனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரவலா பேசப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே என்ன சொன்னார்னா, நான் லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து கடைசி படம் நடிக்க போகிறேன். அதோடு நான் பார்த்தீங்கன்னா அரசியலிருந்து எப்படி விலகணும் அந்த மாதிரி சினிமாவில் இருந்தும் நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொன்னார். ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. இன்றைக்கி தலைவா நீங்கள் எப்பவுமே நடிச்சுட்டே இருக்கணும், உங்களுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு ஆறாவாரத்தோட கோஷம் போட்டாங்க. நீங்கள் அரசியலில் வருவீங்கன்னு பார்த்தேன், மக்களுக்காக நல்லது செய்வேன்னு நினச்சேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலில் இல்லாமலே நல்லது செஞ்சுட்டு வரீங்க. அதே போல் உங்கள் படம் நீங்கள் இருக்கும் வரை படங்கள் வந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ரசிகர்களுக்கு நீங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கோஷமிட்டாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்தார். ஜெயிலர் அவர் நினைச்ச அளவுக்கு மிக பெரும் மாஸ் ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்து கூலி, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 172, 173 சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து கூலி படத்தில் நடிக்க போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ சங்கர் அவர்கள் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட சேர்ந்து மீண்டும் படம் பண்ண போகிறோம். அதாவது சரித்திர பின்னணியில் பேஸ் பண்ண ஒரு படம். வேல்பாரியை சூர்யாவை வச்சு எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ட்ராப் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்தி பாலிவுட் ஆக்டர் யார்கிட்டனாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ரன்வீர் சிங் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணார். ஆனால் தமிழ் நாவலில் இந்திய ஆள் நடிக்கிறது யாருக்குமே விரும்பலை. அதை தொடர்ந்து விக்ரம் கிட்ட பேசலாம்னு நினச்சாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒத்து வரல. இப்போ ரஜினியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த சரித்திர பேஸ் பண்ண நாவலை எடுக்க நம்ம சங்கர் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் அந்த வேல்பாரி நாவலை பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு சரித்திர கால பேஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். ஏற்கனவே சங்கர் ரஜினி கூட்டணியில் சிவாஜி படம் 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. எந்திரன் 132 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. எந்திரன் 2 520 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. இப்போ வரப்போகிற இந்த வேல்பாரி நாவல் நிச்சயமாக அதிக பட்ஜெட்டில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடியை தொடர அளவுக்கு இருக்கும். இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாலே மிகப்பெரிய பிரைடாக இருக்கும். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்பாரி நாவலில் அஜித்குமார் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதா தகவல் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சொல்லிட்டு இனிமேல் நமக்கு தெரிய வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். ஆனால் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்துக்கு அடுத்தது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக மொத்தம் சரித்திர பேஸ் பண்ண மாதிரி ஒரு பாகுபலி ஈக்குவலுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு தமிழ் சினிமாவில் எடுக்க பிளான் பண்ணிட்டாரு. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே ஒரு பிரைடாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர் அவர்கள் ரஜினியை வச்சு வேல்பாரியை எந்த மாதிரி கொடுக்க போகிறாரு. இப்போ சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2ல் பிஸியாக இருக்காரு. அதை தொடர்ந்து 2025 தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நீங்கள் சங்கர் ரஜினியோட கூட்டணியில் வேல்பாரி வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.